ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் கிளாசிக்கல் சீரீஸில் ஸ்லீப்பி ஆலோ. இது R ரேட்டட் படம். இது 1 hour 45 நிமிஷம் உடைய படம். இந்த ஸ்லீப்பி ஆலோ படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா, இச்சோபோட் கிரேன் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஸ்லீப்பி ஆலோன்ற இடத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அங்கே நடக்கிற கொலைகளுக்கு. அதில் கல்பிரிட் யாருன்னு கேட்டால், ஒரு தலையில்லாத முண்டமான ஒரு ஹார்ஸ் மேன் தான், அந்த குதிரை வீரன் தான். அவன் வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து ஒருத்தர் தலையை வெட்டிட்டு போயின்னே இருப்பான். இதுக்கு என்ன காரணம், இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்றது தான். பொதுவாகவே இச்சோபோட் கிரேன்ன்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப வெகுலியான ஒரு பயந்தாங்குழி கேரக்டரு. அது ரத்தத்தை பார்த்தாலே மயக்கடிச்சு ஓடுற கேரக்டரு. அப்படியேப்பட்டது வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்து எப்படி துப்பறிகிறாருன்றது தான் படத்தோட கதை. இது வந்து டிம் பர்டன் இயக்கின படம். இது வந்து ரைட்டிங் கிரெடிட் வந்து வாஷிங்டன் ஐர்விங், கெவின் யாகர், ஆண்ட்ரி கெவின் வாக்கன் பண்ணுது. இதில் வில்லனாக நடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் வாக்கன். அவர் ஒரே அந்த சீன் தான் ஒரு கடைசியில் வந்து அந்த சீனே பயங்கரமாக இருக்கும். இந்த குதிரை வீரன் வந்து தன் தலையை தேடி எல்லாம் அலைவார். இந்த குதிரை வீரனோட தலையை வந்து கேத்ரினான்ற எடுத்து வச்சுப்பா. அவள் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குதிரை வீரனை அடக்கி வச்சுருப்பா. அவள் சொத்துக்கு யார் யாரெல்லாம் உயில் எழுதி வச்சுருக்காங்களோ அவங்க 2வது புருஷன், அதெல்லாம் வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களை கொலை பண்ணுறது தான் இவரோட வேலை. இதை வந்து இச்சோபோட் கண்டுபிடிச்சி இது பண்ணும்போது இந்த குதிரை வீரன் வந்து அந்த கேத்ரின் தலையெடுத்து அந்த பொண்ணையும் தூக்கின்னு அந்த மரத்துலேருந்து தான் வெளியே வருவான். அதே மாதிரி அந்த மரத்துக்குள்ளேயே போய் உள்ளே புந்துருவான். அந்த பொண்ணை கொண்டு போய் உள்ளே புதஞ்சிருவான். அதை அப்படியே மூடிக்கும். இதுதான் அந்த படத்தோட கதை. இது வந்து ரொம்ப சூப்பராக கிளாசிக்கல் இதில் பண்ணியிருப்பாங்க. இது ஃபேண்டசி ஹாரர் மிஸ்டர் படம். இது மியூசிக்கல் வைஸாகவும் நல்லாயிருக்கும். இது டேனி எல்ஃபன் மியூசிக் பண்ணியிருப்பார். ரெக்கார்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் நிறைய நாமினேஷன்ஸ்லாம் போயிருக்கு. இது வந்து ஒரு கிளாசிக்கலில் ஒரு பெஸ்ட் படம். இது வந்து 1999 வந்த படம். 99 ஆண்டில் வந்த படம் இது. 90களில் வந்த மேக்ஸிமம் நிறைய படங்கள் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அதில் இது ஒரு படம். ஜானி டெப்போட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். கடைசியில் கூட அந்த கிளைமேக்ஸில் மயக்கடிச்சு விடுறதை பார்த்துட்டு அந்த குதிரை வீரன் போய் பூந்து மரத்துக்குள்ளே போகிறது, அது ஒரு எக்ஸலன்ட் சீன் தான் சொல்லணும். இதில் எல்லா சீனுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். டிம் பர்டன் படம்னாலே மரங்களை வச்சு தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் படம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.